அனுபவம் பெரிய ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவம்ங்கிறது எதையாவது ஒன்றை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அனுபவம் ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் விடிகிறதா நமக்கு தோணும். காலையில் 6 மணிக்கு சூரியன் உதிக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு முடியுது, அப்புறம் இரவு வருது. காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், சாயந்தரம் சாப்பிட்றோம், நைட்டும் சாப்பிட்றோம், தூங்குகிறோம், எந்திரிக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணும். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விடியுது, ஒவ்வொரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுது. அதுவும் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக விடியும். சண்டை சச்சரவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணத்தோட சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியெல்லாம் இதெல்லாம் அனுபவம் கற்றுத்தர்றது. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நேற்று போட்ட சண்டை மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வந்த சண்டை மாதிரி நாளைக்கு இருக்காது. அதெல்லாம் அனுபவம், அது தருகிற இது. அதான் ஒருத்தர் சொன்னார், கணவன் மனைவி கல்யாணம் ஆன உடனே கணவன் அப்படிங்கிறவர் புதுசாக காங்கிரீட் கலவை மாதிரி. அதை போட்ட உடனே அதில் எதுவும் பண்ணிடக்கூடாது, அடிக்கக்கூடாது, எதையும் வளைச்சிடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு செட் ஆகணுமா. கணவன்கிறது காங்கிரீட் கலவை. அந்த காங்கிரீட் கலவை செட் ஆகின பிறகு அதை அடித்தாலும் உதைச்சாலும் ஒன்றும் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும், அடி வாங்கிக்கிட்டே இருக்கும். அது கணவன். மனைவிங்கிறவங்க இந்த மண்பானை செய்கிற களிமண் மாதிரி. அதை எடுத்து தண்ணியில் பிசைஞ்சு உருட்டினோடனே எப்படி வளைக்கணும், எப்படி நெளிக்கணும், எப்படி அது பள்ளமாக்கணுமா, சட்டி ஆக்கணுமா, பானை ஆக்கணுமா, எல்லாத்தையும் செஞ்சிடணும். அது செட் ஆன பிறகு, காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அதை உடைஞ்சு போகுமா. அதனால கணவனுக்கும் மனைவிக்கும் இவ்வளவு வேறுபாடு இருக்கு. கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கணும் கணவரை, மனைவியை அப்பயே சரி பண்ணணும்னு பாருங்க. எப்படியெல்லாம் உதாரணம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கணவர் ஆஃபீஸிலேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரும்போது ஒரு பேய் மாதிரி ஒரு பசியில் தான் ஒவ்வொருத்தர் வருவாங்க. அவங்க வந்தோடனே என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த அம்மா, வீட்டில் இருக்கிற அம்மா கேட்பாங்க. அதை எடுத்து வச்சு 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்றதுக்கு. சில பேர் ஏதாவது சமைச்சு வைப்பாங்க. அப்படி அகோர பசியோடு இறங்கினார். என்ன இருக்கு சாப்பிடன்னு. வாங்க வாங்க, சூடாக உங்களுக்கு ஒரு கேசரி பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அந்த அம்மா சொன்னோடனே இவர் அவ்வளவு வேகமாக உள்ளே பூந்தார். கிச்சனுக்குள்ளே பூந்து அந்த சட்டியில் இருக்கிறத பூரா வலித்து தட்டில் வச்சுக்கிட்டு சூடாக வாய் நாக்கு பூரா பொத்து போகிற அளவுக்கு அபக்கு 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 அபக்குன்னு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வாடா அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. இப்படியா மாடு புல்லை தின்ன மாதிரி, புண்ணாக்கு தின்ன மாதிரி திம்பாங்க? கொஞ்சம் பொறுமையாக ரசித்து ருசிச்சு கேசரி எப்படி இருக்கு, ஆஹா அற்புதம், பிரமாதம், இனிக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு சாப்பிட வேணாமா? என்ன இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு அந்த அம்மா கோபத்தில் வந்துச்சு. பார், 22 வருஷமாக கேசரியை நான் இப்படித்தான் சாப்பிட்றேன். அது தெரியுமா உனக்கு? 22 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேளு. என்ன நடந்துச்சு? அந்த அம்மா, நான் உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருந்தேன் எங்கள் அம்மாவோட. ஆமாம், அப்போ நீ கேசரி பண்ணி கொடுத்த, இதே கேசரியே. ஆமாங்க, எப்படிங்க ஞாபகம் வச்சுருக்கீங்க, மறக்க முடியுமா? 22 வருஷத்துக்கு முன்னாடி நீ கேசரி பண்ணி சூடாக கொண்டு வந்து கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தேன். என் கையால் நானே கிண்டுனதுன்னு சொல்லி கொடுத்தேன். அதை வாங்கி நான் ரசித்து ருசித்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சும்மா இருக்க மாட்டாமல் எப்படிரா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது பொத்தாம்பொதுவாக கேட்டாங்க. நான் கேசரியை கேட்குறாங்களாக்கான்னு சொல்லிட்டு, ஆகா பிரமாதம், ரொம்ப அற்புதம், நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன். நான் கேசரியை சொல்கிறேன், எங்கள் அம்மா உன்னைய பற்றி நான் சொல்கிறேன்னு முடிவு எடுத்து இப்பயே பேசி முடிவு பண்ணிடுவோம், பையனுக்கு பிடிச்சிருச்சான்னு சொன்னாங்க பாரு. அன்னையிலிருந்து கேசரி சாப்பிடும்போது மட்டும் எந்த ரசனையும் இல்லாமல் சாப்பிட்றதுன்னு முடிவெடுத்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு நானா. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.